பரவாயில்லையே பார்வதி, நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா நடிச்சிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க உன் பேரை சொல்லாத ஒரு வீடு இருக்காது. அந்த அளவுக்கு நீ தான் இந்த ஊர்லயே இன்னைக்கு பிரபலம். என்னமோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்து, 5 மணிக்கு எனக்கு துபாய்க்கு ஃப்ளைட்டு. பஞ்சாயத்துல என்ன நடந்தாலும் சரி, நான் துபாய் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி, நாளைக்கு நீ வேலையை முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ துபாய்க்கு போயில வேற எங்க வேணாலும் போ. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க பாரு, அப்படியெல்லாம் ஈஸியா சொல்லிடாத. உன்கிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்கு அந்த கார்த்தி பல வழியில டிராமா பண்ணுவான். நீ தான் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு என்ன கேட்டாலும் நீ எதுவும் சொல்லவே கூடாது, புரியுதா? மேடம், என்ன தாண்டி இந்த விஷயம் வெளியில போகாது, கவலைப்படாதீங்க. விஷயம் வெளியே போகாம இருந்தா சந்தோஷம்தான். சரி, நான் வைக்கிறேன். ஓகே மேடம். சொல்லு ரேவதி. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சித்தியை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுனா தெரிஞ்சா? ஆமா மாமா, இப்பதான் சித்தி ரகசியமா யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு நாளைக்கு 5 மணிக்கு துபாய்க்கு ஃப்ளைட் ஏறி போறதா சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி, இந்த விஷயம் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் சித்தியை வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் திரும்ப கூப்பிட்றேன். சரிங்க மாமா. எப்பா சால என்னப்பாச்சு? அவங்கள பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படியா? நாளைக்கு 5 மணிக்கு அவங்க துபாய் போறாங்க. என்னது, துபாய் போதா? எப்பா சகல, நாளைக்கு அந்த பொம்பளை பஞ்சாயத்துல ஒப்படைக்கணுமேப்பா. நாளைக்குள்ள மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு பஞ்சாயத்துல நம்ம நிரூபிச்சாகணுங்க. இல்லைன்னா மாமா செய்யாத தப்புக்காக காலத்துக்கு அந்த பழியை சுமக்கணும். தலகுனிஞ்சே இருக்கிற மாதிரி ஆயிடுங்க. மாமாக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. எப்பா, நீ சொல்றத பார்த்தா டைம் ரொம்ப கம்மியா இருக்கேப்பா. இப்ப என்னப்பா பண்றது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க.